புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி அவர்களே. காலை வணக்கம் டு யூ. காலை வணக்கம். இப்போ வருண், நம்ம வந்து காட்டுல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம காட்டோட சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நம்ம பேச போறோம். ஓகே, காட்டோட சேர்ந்து வாழ்ற மாதிரி இந்த சென்ஸ் வந்து நேச்சரை எப்படி நம்ம லவ் பண்ணணும், இல்லை நேச்சர்ல போய் வாழ்ந்தா என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களா? முதல்ல நேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் லவ் பண்றதும் அது கூட வாழ்றதும் இல்லையா? ஸோ நேச்சர்னா என்ன? நேச்சர்னாலே இப்பெல்லாம் வந்து இருக்கிற நேச்சரே போட்டோஷாப் பண்ணி போடுற காலமா இது. அதுல எப்படிமா நேச்சர்னா என்னன்னு என்ன பார்த்து நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல, நேச்சர்லாம் பாட்டில் அடைச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னு. ஹிமாலயில போய் மொண்டுட்டு வந்தோம் இந்த தண்ணியை 50 ரூபா கொடுத்துருங்க போதும் அப்படிங்கிறாங்க. ஆமா, சீரியஸா. ஸோ அந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது ஒரு பாட்டிலுக்குள்ள அந்த மாதிரிலாம் வந்து அடைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. ஓகே, ஸோ நம்ம திருப்பியும் பயோடைவர்சிட்டி பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் இன்னைக்கு பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயத்துல எதை பத்தி குறிப்பா பேச போறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மறுபடியும் பயோடைவர்சிட்டினா என்ன அப்படிங்கறது மறுபடியும் சொல்ல போறோம். அதோட சேர்த்து இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஏன் அவங்க வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு அதுல இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டுல எந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி இருக்கு, இல்லைன்னா வெளியில எந்த மாதிரி இருக்கு, இப்போ என்ன நிலைமையில இருக்கு, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் கேட்க போறோம். இதை பத்தி பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து போன ஜென்ரேஷன்ல இதை பத்தி யாருமே பேசல. ஏன்னா அப்பதான் அதுக்கான டேமேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டேமேஜோட விளைவுகளை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி இப்போ நம்ம ஒரு 10 இயர்ஸ் தொடர்ந்து டெய்லி பேசினா கூட பரவாயில்ல, நல்லது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நீ சொன்ன இல்லையா, அப்பா அவங்க பண்ண டேமேஜ்க்கு இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதை விட நம்ம வந்து ட்ரிபிள் மடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் டேமேஜ். அதுக்காக நம்ம மேல இருக்க தப்பையும் நம்ம ஒத்துக்காம இருக்க முடியாது. ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து உடனே ஸ்டாப் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அவேர்னஸ் தான் நம்ம டெய்லி கிரியேட் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பயோடைவர்சிட்டி பத்தி இன்னைக்கு நீங்க ஃபுல்லா கேட்டோன்னா நீங்களே உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள்ல வந்து மாறுபட்ட சிந்தனைகளோட நிறைய முடிவுகளை எடுக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமா, பட் எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம எப்படி வந்து அப்படியே அழகா ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம் எப்பவுமே? எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு முத்திரை கத்துக்க போறோம். அதை பத்தி நான் இன்னொரு விஷயம் அப்புறம் சொல்றேன். இப்போ அதை பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அபான முத்திரை. இந்த முத்திரையானது நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளினுடைய கட்டுப்பாடுகளை சீர் செய்து அதனுடைய இயக்கத்தை சமநிலைப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு உருவாகக்கூடிய நோய்களை முழுமையாக தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு எளிய முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு என்ற சர்க்கரை நோய் மற்றும் வயிற்று உபாதைகள், மலம் சிறுநீர் சரியாக போகாத தன்மை, குடலில் வாயு, மலச்சிக்கல், மூலம் போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு எளிமையான முறையில் இந்த முத்திரை உபயோகமாக இருக்கும். இந்த முத்திரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரலின் நுனியால் அப்படி லேசாக தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டியிருக்க வேண்டும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்யணும். இந்த முத்திரையை வந்து குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். கை விரல்களில் நடுவிரலும் மோதிர விரலும் பெருவிரலின் நுனியால் அப்படி லேசாக தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். மற்ற 2 விரல்களையும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். 2 கைகளிலும் இந்த முத்திரை செய்யணும். குறைந்தது 20 நிமிடம் முதல் அதிகபட்சமாக 45 நிமிடம் வரை இந்த முத்திரை ஒரு தடவையில் செய்யலாம். நீண்ட நாள் மலச்சிக்கல் இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த முத்திரையை செய்து கொண்டு வரும் பொழுது இதற்கான தீர்வு எளிமையாக கிடைக்கும். அதே போல் சிறுநீரக கோளாறால் அவதிப்படுபவர்கள் இந்த முத்திரையோடு அடுத்தடுத்து நாம் சிறுநீரகத்திற்கு செய்யக்கூடிய முத்திரைகளையும் தொடர்ந்து செய்து வந்தோமானால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். இதை போன்ற பலவிதமான தீர்வுகளும் இருக்கிறது. முத்திரைகள் பலவும் கற்றுக்கொள்வோம். முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அந்த முத்திரை கற்றுக்கிறப்போ நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த முத்திரையெல்லாம் கற்றுக்கிட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கலே பிஸியான பிளேஸ் சென்னையில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். டி நகர். ஓகே, அப்புறம் செகண்ட் டயர் சிட்டி கோயம்புத்தூரில் ஏதாவது ரொம்ப பிஸியான பிளேஸ் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். பூ மார்க்கெட். ஓகே, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் கூட அந்த சீனை நீங்கள் ஏதோ ஒரு தூரத்தில் ரசிச்சிட்டே இருந்தால் கூட இந்த முத்திரையெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க விஷயத்தில் வந்து எதுவுமே உங்களை டைவர்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த முத்திரையோட பலன் என்ன அப்படிங்கிறது சும்மா சிம்பிளாக விளக்கிறதுக்காக அதெல்லாம் கேட்டேன். நீங்கள் வந்து ஊர் பேரில் பூ மார்க்கெட், டி நகர்லாம் கூட்டு போயிட்டோம் உங்களை அப்படியே. எனிவேஸ், ஆனா இப்போ வந்து முத்திரையோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்தது காத்துட்டு இருக்கு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். அடுத்து என்ன காத்துட்டு இருக்கு? மனசோட வலிக்கு ஒரு மருந்துக்காக தேடிட்டு இருக்கான் ஆனந்தி. அப்படிலாம் சொன்னா வந்து எல்லாரும் கோச்சுப்பாங்க தெரியும். ஆமா, இல்ல அதுக்கான மருந்துகள்லாம் வந்து கொஞ்ச நேரத்துல வரும். நம்ம தான் எல்லா விஷயத்தையும் அப்படி அட்டாக் பண்ணுவோமே. ஓகே, நம்ம சிந்தனைகள்லாம் உள்ள போனா நல்லா சரியாயிரும் அப்படின்னு சொல்றீங்களா? சீரியஸா? ஆனா உண்மையா நான் சீரியஸா ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த வலிப்பு நோய் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வலிப்பு நோய் வந்தா அந்த சாவி கொடுப்பாங்க, அது மட்டும் தான் தெரியும். படங்கள்ல உண்மையான கூட தெரியல ஆனந்தி எனக்கு. ஆமா, அதுல வந்து சொல்யூஷன்லாம் எனக்கு இப்ப தெரியறது இல்ல தான். பட் ஆனா இதுக்கு வந்து சித்த வைத்தியத்துல ஒரு சொல்யூஷன் இருக்காமே. ஓகே, இப்ப அந்த வலிப்பு இருக்கவங்களுக்கு தான் அதோட முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் யாருக்காவது ஏற்பட்டால் கூட நீங்கள் அவங்களுக்கு அந்த நல்ல விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணலாம். என் சித்த வைத்தியத்தில் ஒரு தீர்வு இருக்கும்போது அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க? ஆமாம், நம்ம அருண் வர அதுக்கான சொல்யூஷனோட பார்த்துடலாமா? நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் வலிப்பு. இந்த வலிப்பு அப்படிங்கிறத மூளை நரம்பு செல்கள் உள்ள கோளாறுனால் ஏற்படுது என்கிறத ஆங்கில மருத்துவம் குறிப்பிடுது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த வலிப்பு நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம ஐய நாடியை, அதாவது கப நாடியை குறிப்பிடுவோம். கபம் சார்ந்த ஒரு நோயாக, அதாவது சளி சார்ந்த ஒரு நோயாக தான் சித்த மருத்துவ இலக்கியங்களில் இந்த வலிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக வலிப்பு குழந்தைகளுக்கு மாறலாம், பெரியவர்களுக்கு மாறலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய வலிப்புகளை தீர்க்கக்கூடிய நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த வலிப்பை நம்ம எளிய சித்த மருந்துகள் மூலமாக தீர்த்துக்க முடியும். இந்த வலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கபநாடியை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த வலிப்பு வராமல் நம்ம தவிர்க்கவும் முடியும். இந்த வலிப்புக்கான குறிகுணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே அந்த வலிப்புன்னு சொல்லக்கூடிய வெட்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம காக்கா வலிப்புன்னு கூட நம்ம குறிப்பிடுவோம். கை கால்கள் உதறக்கூடிய அந்த வெட்டு இல்லாமலேயே அந்த வலிப்பு நோய் ஏற்படலாம். அவங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு நிலை ஏற்படலாம். ஒரு 10 வினாடி வரைக்கும் அது நீடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆரம்ப குறிகுணத்தில் தான் அது ஆரம்பிக்கும். சிலருக்கு வெட்டோடே இருக்கலாம். வெட்டு கை கால்கள் வெட்டி இழுக்கக்கூடிய அந்த தசையோடு சம்மந்தப்பட்ட அந்த வலிப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான வலிப்பு நோயாளர்கள் வலிப்பு வராது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து இந்த நோயில் இருக்காங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னா தமக்கு வலிப்பு வரப்போகிறத முன்கூட்டியே உணர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள தனியாக எங்கேயும் அனுப்பாமல் வீட்டிலே வச்சு அவங்கள பரிகரிக்கிறது ஒரு முதன்மையான ஒரு சிகிச்சையாக இருக்கும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம முறையான பரிகாரம் செய்யும்போது இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். அதற்குரிய மருந்துகள் பார்க்கும்போது, சித்த மருந்துகள் பார்க்கும்போது தைல மருந்துகளாக தான் இதில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த தைலம்ங்கிறது நேரடியாக மூளையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மூளைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நெய் சார்ந்த பொருளாகவோ இல்லை எண்ணெய் சார்ந்த பொருளாக தான் இருக்கும். சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையிலே பார்த்திங்கன்னா, ஒன்று தைலத்தை உள்ளே குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நெய்யை உள்ளே சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் அந்த மருந்தோட ப்ரிப்ரேஷன். இது இன்றைக்கு நவீன ஆய்வுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மூளையினுடைய அந்த மருந்து கடத்தும் திறனானது இந்த நெய் பொருளாக இருந்தால் ஈஸியாக மூளை செல்களுக்கு கடத்தப்படுங்கிறது நவீன ஆய்வுகள் உறுதிப்படுத்திருக்கு. இப்போ கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை அந்த காலத்திலே மூளைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நெய் வடிவமாகவோ தைல வடிவமாக கொடுத்த சித்தர்களுடைய ஆற்றலை எண்ணி நம்ம வியக்கிறதா, இல்லை இந்த நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்துகளை சொல்லியிருக்காங்கிறது நம்ம அந்த விஷயத்தை வியக்கிறதாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அந்த இடத்துல நான் பகிர விரும்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு நெய் சார்ந்த மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது, அதாவது நெய்ங்கிறது நம்ம உள் மருந்து வகைகளில் ஒன்று. 32 வகையான உள் மருந்துகள் சித்தர் இலக்கியங்கள் குறிப்பிடும். அதில் நெய்யும் ஒன்று. நெய்ங்கிறது நம்ம பசுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நெய்யை சொல்லலை. அந்த வடிவம், மருந்தோட வடிவம் நெய் பதமாக இருக்கும். அதை தொடர்ந்து உள் மருந்தாக எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த வலிப்பு நோயிலேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். சூப்பர். இப்போ ஒரு நல்ல தீர்வு சொன்னார், ஒரு சொல்யூஷன் சொன்னார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏற்படும் போது அவங்க மட்டும் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள சுற்றி இருக்கவங்களோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் ஒரு ரெமெடி ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஆமாம், நம்ம மருந்து பற்றி பேசினதுக்கு அப்புறமா அடுத்து எதை பற்றி பேசுவோம், உணவே மருந்து அப்படின்னு சொல்லியா. எக்ஸாக்ட்லி. இப்போலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலும் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமையில் மருந்தே ஃபுட்டாக சொல்ல போகிறாரு நம்மளோட புதுச்சேரி சரவணன் அப்படின்னு சொல்லலாம்ல. பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, அதாவது ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? டைப்ஸ் ஆஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் கூட பல இடங்கள்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. யா எக்ஸாக்ட்லி. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரியாணி இதற்கு நான் கேள்விப்படாத பிரியாணிப்பா. அப்படி என்ன பிரியாணி இது? இனிப்பு பிரியாணி. பிரியாணி இனிக்குமா? யா எக்ஸாக்ட்லி. ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டாரு, வாயில சக்கரை போடுங்க அப்படின்னு சொல்றது போல ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டாரு, வாயில இனிப்பு பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த இனிப்பு பிரியாணி அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, இது எப்படி செய்ய போறாரு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிவா இருக்கு. யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டிவா இருக்கும் அப்படின்னு தெரியும். பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு இனிப்பு பிரியாணி. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஊற வைத்த கெட்டியவல், பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை, மிளகு சீரகப்பொடி, கறி மசால் பொடி, உலர் திராட்சை, பிஸ்தா, முந்திரி, கருவேப்பிலை, உப்பு, தேங்காய்பால், வெள்ளைப்பாகு அல்லது தேன்பால். முதல்ல தேவையான அளவு உப்பு இதில் கலந்துக்கிறோம். அதாவது உப்புன்னா இது இனிப்பு பிரியாணி ஆச்சு, ஏன் உப்பு கலக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வரும். அதாவது உப்பு ஒரு என்ஹான்சராக தான் இதில் செய்கிறோம், டேஸ்ட் நல்லா தான் செய்கிறோமே தவிர இதை நம்ம உப்பு ஒரு மூலப்பொருளாக சேர்க்கலை. இந்த டேஸ்ட் நல்லா எதுக்காகனா ஒரு அரை உப்பு கலக்கும்போது இந்த இனிப்பு தூக்கி கொடுக்க மட்டும் இல்லாமல் சுவையை கூட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு அரை சிட்டிகை
ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தான், கொஞ்சம் தான் உப்பு கலந்துக்கிறோம், ரொம்ப கலக்கல. நீங்கள் என்ன இனிப்பு சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு கார சுவையில் இருக்கும்போது அந்த சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து கறி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது பச்சை சாப்பிட்லாமா அப்படின்னாக்கா நம்ம பார்த்திங்கன்னா வந்து 100ல் 1 மடங்கு இல்லை 50ல் 1 மடங்கு தான் இதில் சேர்க்குறோம். அதனால் இது எந்த தீங்கும் பண்ணாது. ரெண்டாவது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போன்ற பொருட்களை வச்சு தான் செய்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மிளகு சீரக பொடி. அதே மாதிரி இந்த மிளகு சீரக பொடி லேசான காரம் இருக்கும்போது இது ரொம்ப இந்த உணவு வந்து மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகு சீரக பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு தேன் பால் இதில் ஊற்றிக்கலாம். இது முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக இந்த பாக்கெட்டு கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு வகைகளில் இந்த ஃப்ரூட் ரோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய கலவையில் அதாவது உலர் திராட்சை இந்த மாதிரி இதை கூட கலந்து கொஞ்சம் வெள்ளைப்பாகு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, காய வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே தரத்திலும் அதே சுவையிலும் இதில் இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு கூட தேங்காய் பால் இப்போ கலந்துட்டோம். இது கூட முதல்ல அவளை கலந்துடுறோம். இந்த அவல் ஏற்கனவே ஊறின அவல், இந்த கெட்டி அவல் எவ்வளோ ஊறினாலும் நசிஞ்சு போகாது, அதாவது குழைன்னு ஆகிடாது. அதுமாதிரி நசிஞ்சு போகாமல் இருக்கும். இது கூட அவல் கலந்துட்டு மற்ற பருப்பு வகையில் கலந்துக்கலாம். அதை முக்கால் பாதத்தில் இந்த இது கலந்தால் மேற்கொண்டு இந்த இருக்கிறதெல்லாம் இதில் அந்த அவலில் ஊற ஆரம்பிச்சிடும். பருப்பு வகையில் பருப்புலையும் இதை ஊறணும். இப்போ முதல்ல முந்திரி பருப்பு, பெரிய பருப்புகளை முதல்ல போடணும், ஏன்னா அதுதான் அதிகமாக ஊறணும். அப்புறம் பிஸ்தா, உலர் திராட்சை, பொட்டுக்கடலை, கொஞ்சம் வேர்க்கடலை, எல்லா விதமான பருப்பும் சேர்க்கலாம். வால்நட் சொல்லுவோம், அதையும் சேர்க்கலாம். எல்லா விதமான என்னென்ன பருப்புலாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட், அதாவது பழ வகை, பருப்பு வகை, தானிய வகை ப்ளஸ் வந்து கார்போஹைட்ரேட் அரிசி வகை, இந்த 3 கலந்து கலவை இது. அதை தவிர்த்து அமிர்தத்துக்கு நிகரான தரமுள்ள தேங்காய் பாலில் சேர்க்குறோம். இதை குளுக்கோசா மாதத்துக்கு தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு சேர்க்குறோம். சுவையான இனிப்பு பிரியாணி தயாராக இருக்குது. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப இனிப்பாக இருக்கும். லேசான மிதமான காரத்துலேயும் இதுலேயும் இது இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியில் இதில் சேர்த்துக்கலாம். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வீட் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். எக்ஸாக்ட்லி. இனிப்பு பிரியாணி பசியை தணிக்கும், ஆனால் வந்து நம்மளோட அறிவு பசியை யார் தணிப்பா? அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருவார். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துடலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். இந்த பாசிட்டிவான காலை வேலையில் உங்ககிட்ட பாசிட்டிவான வைப்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருணன் ஆனந்தி ஆன் இனியவை என்று. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான பர்சன் வரப்போறாரு. அவர் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் உதவி செய்யறது அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைச்சது. இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் உதவினா எது தெரியுமா ஃபர்ஸ்ட் வருது? ஏன்னா டிபி போட்டேன் என்று போய் உடனே லைக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் உதவி எதிர்பார்க்குறாங்க. நான் உனக்கு போட்டேன், நீ எனக்கு எப்போ போடுவேன் அப்படின்னு திருப்பியும் வந்து உதவியும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பகையை கூட உண்டாக்குது. நான் மட்டும் உனக்கு போட்டேன்ல, நீ மட்டும் ஏன் போட்டோக்கு லைக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஃபீலிங் சிக் பிகாஸ் ஆஃப் யுவர் டிபி அப்படி நிறைய பேர் நக்கலா ஸ்டேட்டஸ் கூட போடுறாங்க. சீரியஸா. பட் ஆனால் அந்த உதவி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நமக்கு யாரோ ஒருத்தவங்க உதவி செய்யும்போது நமக்கு எப்படி ஜாலியாக குழுகுலுன்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த உதவி அப்படிங்கிறது வந்து திருப்பி அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத எப்போ நிறுத்துறோமோ அப்பதான் அது உண்மையான உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுத்தமா கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஓப்பனா நான் ஒத்துப்பேன் ஆனந்தி. ஆமா. ஆனா இந்த உதவி செய்யறதை பத்தி யாரோ ஒருத்தவங்க பேச போறாங்கன்னு சொன்னீங்க தெரியுமா? அது நேரத்தில் நீங்க சொல்லி ஆகணும். பிகாஸ் உதவி பத்தி நம்ம வருத்தப்பட்டு இருக்கும் போது அதை பத்தி என்ன பேசுறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இதெல்லாம் கம்மியாயிருச்சு அப்படிங்கறதுனால தான் ஒருவருக்கு ஒருவர் எப்படி உதவி செய்யறது அப்படிங்கறத பத்தி பேச போறாரு நம்மளோட ஜீனியஸ் இறையன்பு ஐஏஎஸ் சார். பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு. இந்த உலகமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும்போது தான் இயங்க முடியும். மனித பரிணாம வளர்ச்சியிலேயே ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னாக்க,
நம்ம பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு நம்ம மனித இனத்தில் இருக்கிற மாதிரி வேறு எந்த இனத்துலேயும் கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண்ணுக்கு இருக்குது. தன்னுடைய குழந்தை வளர்றதில் அக்கறை ஆணுக்கு இருக்குது. அதனால தான் இந்த குடும்பங்கிற கான்செப்ட் வந்து மனிதர்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்பட்டது. மனிதன் வந்து கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, அவன் கோஆப்ரேட் பண்ணால் தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழல் அவன் பரிணாம வளர்ச்சியில் அவன் முதல் கட்டத்தில் இருந்து ஆரம்பமாச்சு. அவன் ஆதி மனிதனாக இருந்தப்போ இருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம நைட்டு உக்காந்துட்டு யாருக்காவது நம்ம உதவி பண்ணியிருக்கோமா? இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன உதவியாக, சரி நான் என்னங்க உதவி பண்ண முடியும்? ஒன்றுமில்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. சின்ன வயசில் வந்து நான்லாம் பார்த்துருப்பேன். எப்படின்னாக்க, அப்படியே நடந்து போகும்போது அந்த காலத்தில் இந்த பெண்கள்லாம் அந்த கூடையில் நிறைய பழங்கள்லாம் விற்றுட்டு போவாங்க. இப்போல்லாம் அந்த பிராண்ட் வந்துருச்சு. ஆப்பிளுக்கு கூட பிராண்ட் வந்துருச்சு, ஆரஞ்சு கூட பிராண்ட் வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி இல்லை. பழங்களை விற்றுட்டு போவாங்க, அப்புறம் நிலக்கடலையை விற்றுட்டு போவாங்க, கரும்பை விற்றுட்டு போவாங்க. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் சுமதாங்கி மேலே வச்சுருப்பாங்க. அந்த வழியாக நம்ம வரும்போது கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படிம்பாங்க. நம்ம சின்ன பையனாக இருப்போம், அப்போ அப்படியே தூக்கி விடுறது உண்டு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது நாம் வந்து வேறு ஒருத்தருக்கு தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோமே. இது வந்து தொடர்ந்தது. நான் சப் கலெக்டராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஜீப்பை விட்டுட்டு சில நேரங்களில் வாக்கிங் போவோம். ஒரு ஆஃபீஸரை வந்துங்க, ஒன்று அந்த டஃபேதார் இருந்தால் தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, அல்லது வெஹிக்கிள் இருந்தால் தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அடையாளம் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போனீங்கன்னா யாருக்கும் தெரியாதில்ல. அப்படி நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து கூடையை வச்சுட்டு பெண்கள் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு கை கொடு தம்பி அப்படிம்பாங்க, தூக்கி விடுறது உண்டு. இது மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப். இப்போ எத்தனையோ பேருக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப் செய்யலாம். ஒரு லிஃப்ட்டில் இருக்காங்க, பையன் நகர்த்த முடியல, ட்ரெயினில் வந்து மேலே வந்து சாமானை வைக்க முடியல. இதுக்கெல்லாம் நம்ம ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே டக்குன்னு தூக்கி இப்படி வச்சோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. முதல்லையே வந்து ஒரு பரஸ்பர நல்லெண்ணத்தோடு நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிடுறோம். அவங்க தூக்குங்கன்னு சொன்னால் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம அங்கே போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஒரு சக பயணி. நம்ம அடையாளங்களை எல்லாம் தொலைத்து விட்டு இருந்தால் மிக மிக மகிழ்ச்சி. ஃபிசிக்கலான ஒரு ஹெல்ப். ரெண்டாவது வந்து ஒரு மென்டலாக பண்ணக்கூடிய ஹெல்ப்பு. ஒருத்தருக்கு கணக்கு தெரியல, ஒரு சின்ன கணக்கு தெரியல அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கறது. அது எப்படி நம்ம சொல்லித்தரலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தர் பாடம் தெரியல, எப்படி சொல்லலாம். இது மாதிரி மென்டலாக பண்ணக்கூடிய ஹெல்ப், மன ரீதியாக நம்முடைய புத்தி ரீதியாக பண்ணக்கூடிய சில உதவி இருக்குது. நாங்கள்லாம் சின்ன வயசில் யாராவது வந்து வீடுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டாங்கன்னா நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அந்த வீடு வரைக்கும் நடந்து போய் விட்டுட்டு வருவோம். அது மாதிரியான ஒரு உதவி. இது ஃபிசிக்கல் மட்டுமில்லை, மென்டலான விஷயமும் கூட. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப சோர்வாக ஒரு மனுஷன் இருக்கான், அவங்ககிட்ட போய் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுகிறது, அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது, அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது. கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை சரியாயிடும், இது ஒரு சாதாரண விஷயந்தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலே அவங்க மனசு வந்து சந்தோஷமடைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஆன ஒரு ஹெல்ப். இன்னொன்று வந்து கைடன்ஸ். நீங்கள் பொருளாக கொடுக்கலாம். நீங்கள் பொருளாக கொடுக்கறத விட ஒரு கைட் பண்ணுறீங்க பாருங்கள். சில பேருக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாது, என்ன எழுதுறதுன்னு தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட பிரதர் வந்தார், மணிக்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரதர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதலாம். நான் அப்போ சொன்னேன், நான்லாம் எழுதினேன் பாஸ், நீங்கள் எழுதலாம் அப்படின்னு அவர் சொன்னது தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டராக என் மனசில் வந்துச்சு. என்னென்னா, இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப். இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு கைட் பண்ணியிருக்கோம், ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கோம். எதுவுமே செய்ய முடியலையா, ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்லியிருக்கோமா. சில பேர் அழுதுகிட்டே வருவான். நான் இந்த ரேகிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த ரேகிங்லாம் இருக்கும்போது ஆக்சுவலாக ரேகிங் பண்ணுற மாணவன்கிட்ட ரொம்ப இப்படி சீனியர்கிட்ட இப்படி ஸ்டிஃபாக இருப்பாங்க பசங்க. நாம் வந்து அவங்களாம் ரேகிங் பண்ணி போன பிறகு நாம் போய் தோலை தொட்டு, தம்பி இதெல்லாம் அப்படி தான் சகஜம், இதுக்கெல்லாம் மனசு விட்றாது அப்படின்னு பொலன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அவ்வளவு ஸ்டிஃபாக அவங்ககிட்ட இருந்தவன் ஒன்றுமே நம்ம பண்ணலையே, ஏன் அழறான்? ஏன்னா நம்ம கன்சோல் பண்ணுறோம். கன்சோல் பண்ணுறது தான் வந்து
அவங்களுடைய ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது, வடிகாலாக இருக்குது. இது மாதிரி பல்வேறு வகையில் நம்மால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். நாம் இன்றைக்கி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி நாம் இந்த எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த நாளை நாம் மிகவும் பயனுள்ள நாளாக மாற்றினோம் என்று மகிழலாம். இப்படி ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள நாளாக மாற்றுபவன் தன் வாழ்க்கையே வசந்தமாக மாற்றிக்கொள்ளுகிறான். நன்றி, வணக்கம். ஓகே, வழக்கம் போல இறையம்பு சார் வந்து அவரோட பேச்சு சொற்களால் வந்து அசத்திட்டாரு. எக்ஸாக்ட்லி, அவர் பேச வந்தாலே சூப்பர் தான். அவர் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு டெய்லி அப்படிங்கிற நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சூப்பராக இருக்கு இல்லையா? ஆமாம், சீரியஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து அவருக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்லாம் பார்த்தோம்னா நிறைய படிச்சிருக்காரு, புக்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் பேச முடியலன்னா கூட பரவாயில்ல, புக்ஸில் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதே நம்ம படிச்சுக்கலாமே. என்னோட பர்சனல் விஷயம் என்னன்னா, கம்மி பீப்புள் கிட்ட பேசுங்க, நிறைய புக் படிங்க. ஸோ அதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது அடுத்த மாதம் வரப்போகிற இந்த புக் ஃபெஸ்டிவல், புக் எக்ஸிபிஷன், அதை முன்னிட்டு நம்மளும் வந்து புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க எழுதின புத்தகங்களோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த புத்தகத்தோட 2 காப்பீஸ் நமக்கு அனுப்பிச்சிக்கலாம். கீழே டிஸ்பிளே ஆயிட்டு அட்ரஸ்க்கு. கிரேட். அப்படிதான் நம்ம கிட்ட ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 பொக்கிஷம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் நனவாகும் அப்படிங்கிற புக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட புக்கோட ஆத்தர் பேர் நான் சொல்லி ஆகணும், ரா ஜானகிராமன் அவர்கள் எழுதின புக் இது. நிர்வாகம், சட்டம் போன்ற பல விஷயங்களை பத்தி இந்த புத்தகம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ அம்பிகா பதிப்பக வெளியீட்டுல இது வந்து 70 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த புத்தகத்தை வந்து நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டோம். விரும்புறவங்க இதை வந்து வாங்கி படிச்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவர்ல வந்து டைட்டில் மட்டும் பாருங்க, அதை வச்சு அந்த புக்கை ஜட்ஜ் மட்டும் பண்ண வேணாம். ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத முழு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு ஃபுல்லா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட விருந்தினர் வர போறாங்க. ஸோ அவங்கள பத்தின ஒரு விஷயமும் பேச போறோம் நம்ம இப்போ. நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே நம்ம கொஞ்சம் சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், தவறா சொல்லிட்டேன். அதில் வந்து நம்ம பயோடைவர்சிட்டி பற்றி பேசணும். அப்போ என்னன்னா, ஒரு குறுகிய பார்வையில் நம்ம தமிழ்நாடு இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு குட்டி கார்டனை கூட நீங்கள் அழகாக பார்த்துக்க ஆரம்பிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஒவ்வொரு செடியும் அதில் இருக்க ஒவ்வொரு இதழ்களையும் வந்து நீங்கள் காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கெஸ்ட் வந்துட்டே இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி கிரேட், அப்படிதான் ஒரு குட்டி பிரேக் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தேவைப்படுது. எடுத்துக்கலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இந்த காலை வேளையில கேட்டு ஜாய் பண்ணுறது இனியவை நிகழ்ச்சியை வித் மீ வருடன் ஆனந்தி அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. பயோடைவர்சிட்டி பற்றி நம்ம நிறைய வாட்டி நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம இனியவை என்ற ஷோலேயே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பட் இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே அப்படிங்கிறதுனால நம்ம பரவாயில்ல நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், அதான் பயோடைவர்சிட்டி என்ன அப்படிங்கிறதே பல பேருக்கு இன்னும் வந்து ரொம்ப தெளிவாக புரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யார் வந்திருக்கா? ஆராய்ச்சி குழு தலைவர் வந்திருக்காரு லாயோலா காலேஜ்லேருந்து, திரு வின்சன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம் சார். ஸோ முதல்ல நான் கேட்டு கேள்வி அதே தான், அந்த பல்லுயிர் சூழல் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த இயற்கை வளங்களின் தொகுப்பு அதுதான் பல்லுயிர், அதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அதில் வந்து தாவரங்கள் இருக்கலாம், விலங்குகள் இருக்கலாம், அதே போன்று இயற்கை வளங்களை உள்ளடக்கிய தொகுப்பு தான் இந்த பயோடைவர்சிட்டி. இதுதான் ஒரு நாட்டினுடைய அந்த இயற்கை வளங்களையும் சீதோஷ சூழல்களையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கி இந்த பயோடைவர்சிட்டி டேவை கொண்டாடுவதற்கே காரணம், அதனுடைய முக்கியத்துவத்தை உலக நாடுகள் புரிந்து கொண்டு இன்றைக்கி நாம் வாழ்வதற்கே காரணமாக இருக்கிறது இந்த பயோடைவர்சிட்டி தான். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நிறைய நேரங்களில் நம்ம தெரியாமல் இருப்பதனால தான் இந்த ஒரு நாளை வைத்து மக்களுக்கு இதை சொல்ல வேண்டுமென்ற ஒரு சூழலில் இன்றைக்கி அனைவருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பல்லுயிர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகவே இருக்கிறது. ஓகே, இந்தியா ஒரு சப்கான்டினென்ட், அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பயோடைவர்சிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம உலகத்தில் இன்டர்நேஷனல் லெவலில் பயோடைவர்சிட்டி எந்த நிலமையில் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இந்த பயோடைவர்சிட்டி இருக்கிற அந்த வளங்கள்லாம் இப்போ குறைந்து கொண்டு வருகிற என்ற ஒரு கவலை தான் இன்றைக்கி உலக நாடுகளில் மொத்தமாக இருக்கிறது. அதில் பிரேசில் நாடு சொல்கிறோம், ஓகே, அதே மாதிரி இந்தோனேசியா சொல்கிறோம், அது மாதிரி நம்ம கண்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இயற்கை வளங்களால் அலங்கரிக்கப்பட்ட நாடு. ஆனால் இன்றைக்கி இந்தோனேசியாவில் அங்கே அந்த பயோடைவர்சிட்டியினுடைய குறைபாடு காரணமாக அங்கே வருகிற அந்த சீர்கேடை பார்க்குறோம். பல நேரங்களில் வெள்ளம், அது மாதிரி
பல இன்னல்கள் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியா எடுத்துக்கொண்டால் உலகத்திலேயே மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரியில் 10வது இடத்தை பெறுகிற ஒரு நாடு. ஏன்னா இமயமலையில் ஆரம்பித்து நம்ம கண்ட்ரியில் பலவிதமான வித்தியாசமான செடிகள், வித்தியாசமான விலங்குகள் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அதனுடைய பூகோள அமைப்பு அதற்கு முதல் காரணம். ஆனால் நம்ம அதை சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் இதனுடைய வளங்களை மற்ற நாடுகள் எடுத்து பயன்படுத்தி இன்று வரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மருந்துகள் அங்கிருந்து தான் வருகிறது. ஆனால்தான் நம்முடைய அந்த மெகா பயோடைவர்சிட்டி என்ற ஒரு பேருக்கு ஏற்றால் போல் நாம் அதை பயன்படுத்துவதை விட மற்ற நாடுகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்முடைய தர்மசங்கட்டமான சூழல் என்ன, இருக்கிற அந்த வளங்களை எப்படி பாதுகாப்பது? ஆனால்தான் நம்முடைய நாடு மற்ற நாடுகளை விட பயோடைவர்சிட்டிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய நாடு விவசாயத்தை அடிப்படையாக உள்ள நாடு. கிட்டத்தட்ட இன்று வரை 60லேருந்து 70 விழுக்காடு விவசாயத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. எப்பொழுதுமே எந்த ஒரு நாடு விவசாயத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிறதோ அதை பொறுத்தே நம்ம சொல்லிவிடலாம் இந்த நாடு ஒரு பெரிய மெகா பயோடைவர்சிட்டி நாடு என்பதை தெளிவாக சொல்லலாம். இதன் அடிப்படையில் தான் இன்று வரை நம்முடைய நாட்டிற்கு ஒரு பெரும் பேர் இருப்பதற்கே காரணம் நம்முடைய உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களில் 2இல் 3 பங்கு நாம் வைத்திருக்கிறோம். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நம்ம இந்த மாதிரி பாதுகாக்க வந்து தவறினதால் நமக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அது என்னன்னு சொல்வீங்க? இப்போது நம்முடைய பயோடைவர்சிட்டி குறைந்ததுனால, அதுவும் இந்தியாவிற்கு ஒரு பெரிய உதாரணம் என்னென்னா, நம்முடைய நாட்டில் 33 விழுக்காடு ஃபாரஸ்ட். ஆனால் அது குறைந்து கிட்டத்தட்ட 12 விழுக்காடுக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட 1970களிலிருந்து 90களில் பஞ்சம். ஏன்னா நீங்கள் ஒரு சோறு சாப்பிடுவதற்கு கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் மற்ற பொருட்கள் தான் சில நேரம் நமக்கு கிடைக்கும். அதோட 10 வருடம் மழை இல்லாத ஊர்கள் கூட இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த 12 விழுக்காடிலிருந்து 23 விழுக்காடுக்கு நாம் உயர்ந்தனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு ஓரளவிற்கு நம்முடைய கிராமங்களில் மக்கள் மழையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால்தான் இந்த இயற்கை வளங்களை, இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி தொலைத்து விட்டிருந்தனுடைய காரணமாக அந்த பஞ்சம் பட்டினி என்ற ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டது. அதனால்தான் கோதுமை உற்பத்தி குறைந்து விட்டது, அரிசி உற்பத்தி குறைந்து விட்டது. இது போன்ற பல தானியங்கள் உற்பத்தி மிகவும் குறைந்தது காரணம் நமக்கு இயற்கையாக கிடைக்கவென்ற அந்த மழை, அதோடு அந்த சீதோசன நிலை, இது எல்லாம் மாறிவிட்டதனுடைய விளைவாக நமக்கு இந்த ஒரு சூழல் ஏற்பட்டது. அதை புரிந்ததனுடைய விளைவாக, ஏனால் ஒரு பக்கம் நாம் செய்த தவறு, அந்த தவறை இப்போ திருத்தி கொண்டு வருகிறனுடைய சூழல், இப்பொழுது அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய நாடு உணவில் தன்னிறைவு பெறக்கூடிய அளவிற்கு வந்திருப்பதற்கே காரணம் நாம் அந்த பயோடைவர்சிட்டியை இழந்து பிறகு மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறவுடைய காரணமாக. ஆனால் நாம் இதோடு நிறுத்திவிடக்கூடாது. மீண்டும் அந்த 33 விழுக்காடுக்கு நம்முடைய அந்த வனங்களை உருவாக்குகிற பொழுது நிச்சயமாக மீண்டும் நம்முடைய நாடு மாதம் மும்மாறி பெய்தது என்று சொல்வார்களே, அது போன்று வரக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறோம். அண்ட் வருஷத்துக்கு வருஷம் வந்து அந்த பயோடைவர்சிட்டி டேக்கு வந்து ஒரு தீம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட தீம் வந்து ஐலாண்ட் பயோடைவர்சிட்டி. பட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோல் வேர்ல்ட்லேயே வந்து எல்லா லேண்டுமே வந்து ஒரு ஐலாண்ட் தானே கான்செப்டில். ஆமாம் ஆமாம், சீரியஸாக. அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஐலாண்டுன்னு சொல்லி நமக்கு ஒரு பிக்சர் வருது தெரியுமா, அங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமும் வருது. அங்கே இருக்கிற க்ரீச்சர்ஸ்லாம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மடகாஸ்கரில் இருக்க க்ரீச்சர்ஸ்லாம் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ உங்களோட இந்த ஐலாண்ட் டைவர்சிட்டி அதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த வருஷனுடைய அந்த தீமை வந்து கருப்பொருளே அதான், நம்மகிட்ட இருக்கிற அந்த ஐலாண்ட்ஸை எப்படி பாதுகாக்க வேண்டும். பொதுவாக ஐலாண்ட் அப்படின் போது அது கடலை 4 புறம் உள்ள அந்த கடல் இருப்பதனால்தான் சில நேரங்களுடைய நம்முடைய சிந்தனை அதோடு இருப்பதில்லை. ஏன்னால் அது ஒதுங்கிய பகுதி அப்படின்னா. ஆனால்தான் இன்று கூட நம்முடைய நாட்டில் அந்தமான், இன்றைக்கி அந்தமான் நாம் போகிறோம் என்றால் ஏதோ சுற்றுலாக்க போகிறோம் என்று நாம் நினைத்து கொள்வதை விட, ஆனால் அந்தமான் ஒரு ஃபிஷரிஸ் ரிசோர்ஸுக்கு நம்ம நாட்டிற்கு ஒரு பெரிய இதாக இருக்கிறது.
ஆனால்தான் இன்றைக்கி நம்முடைய ஐலாண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கி அரசு பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த ஐலாண்டை சுற்றி நமக்கு பலவிதமான இயற்கை வளங்கள் இருக்கிறது. அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். ஆனால் ஐலாண்ட் என்றாலே இயற்கையினுடைய சொத்துக்கள். நம்ம இந்தியாவில் எங்கெங்கே இந்த பல்லுயிர் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப நிரம்பி இருக்கு? இப்போ தூத்துக்குடியில் நீங்கள் சொன்னதுனால அதை சொல்கிறேன். இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்க முத்துக்கு ஈடு இணையாக உலக நாடுகள் எங்கேயும் கிடையாது. கொற்கை முத்துக்கள் அந்த அளவிற்கு அதனுடைய வளம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இந்தியாவிலும் பல இடங்களில் நம்முடைய இந்த பயோடைவர்சிட்டியுடைய முக்கியத்துவமான இடங்கள் இருக்கிறது. ஆனால் பொதுவாக இமயமலை பகுதி, அதனால தான் நம்ம இந்த ஹிமாலயாஸ், ஹிமாச்சல பிரதேஷ், இது இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒரு பொக்கிஷம். இன்று கூட சில நேரங்கள் நம்ம இமாலய மலையிலிருந்து கொண்டு வந்த செடிகளை வைத்து நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி அந்த வளங்கள் நமக்கு மிகவும் முக்கியமானது. இது ஒன்று. அடுத்து அந்தமான் நிக்கோபார், இது அடுத்த ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்வார்களே அந்த ஒரு இடம், அதுவும் இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இது. அடுத்து கிராஸ்லேண்ட் என்று சொல்லப்படுகிற நம்முடைய நாடு, அதாவது தமிழ்நாடு, அது போன்ற மகாராஷ்டிரா, இது போன்ற நம்முடைய ஸ்டேட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வெஸ்டர்ன் காட் என்று சொல்லப்படுகிற கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த ஒரு பகுதி, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது 50 விழுக்காடு இமயமலையை ஒட்டியுள்ள இடங்கள். மீதி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சில இடங்கள் இன்று கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதிலும் சிறப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் நம்ம முதுமலை, அது ஒரு முக்கியமான ஒரு மலை நமக்கு. ஆனால் தான் நம்முடைய அந்த வளங்களை நாம் பாதுகாத்தினுடைய விளைவாக இன்றைக்கி பல முன்னேற்றங்கள் நம்ம தமிழகத்துக்கு இன்று கூட இருந்து கொண்டிருக்கிறது. நிறையா நம்முடைய விவசாயம்னாலும் சரி அல்லது மற்ற சூழலில் நம்ம அதிகமாக வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது மாதிரி. இன்னொன்று, பொதுவாக ராஜஸ்தான்னா நம்ம டெசர்ட் அப்படி என்று நினைக்கிறோம். ஆனால் அதுலேயும் பல வகையான பயோடைவர்சிட்டி இன்று கூட உலகில் பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே இருக்கிறது. உதாரணமாக நான் சொல்கிறேன், நம்ம பாலைவனம் என்றால் ஒட்டகம் இருக்கும். இந்த ஒட்டகம் ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு செல்ல முடியாத இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் நம்ம செல்ல முடியாது. ஆனால் ஒரு கேமல் என்று சொல்லப்படுகிற அந்த ஒட்டகம் நமக்கு எந்த அளவிற்கு எடுத்து செல்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த பயோடைவர்சிட்டியினுடைய ஒரு தன்மையை விளக்குவதற்காக ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக கேமல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் 40லேருந்து 50 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் இருக்கும். சில நேரம் 60 கூட இருக்கும். இதில் நீங்களோ நானோ போனால் ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு கேமல் எப்படி என்றால் அதனுடைய உடல் அமைப்பு எப்படி, அந்த பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பெரிய உதாரணமே இதுதான். எந்த அளவுக்கு மாறுகிறது என்றால், இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் கொழுப்பு படிகிறது என்றால் உடம்பில் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் கேமலில் பார்த்திங்கன்னா இந்த ஹப் என்று சொல்லப்படுகிற அந்த இதில் இருக்கும், உடம்பில் எந்த பகுதியிலுமே இருக்காது. அதனால்தான் அந்த விலங்கு அந்த பாலைவனத்தில் செல்கிற பொழுது எந்த அளவிற்கும் பாதிப்பில்லாமல் இது செல்கிறது. இன்னொன்று, அதனுடைய உடலில் எப்பயுமே ஒட்டகம் தண்ணி நம்ம அதிகமாக குடித்தோம் ஒட்டகம் குடிக்கிற மாதிரின்னு சொல்லுவார்கள். உடலில் அந்த வயிற்று பகுதியில் வாட்டர் செல் என்று சொல்லப்படுகிற அந்த செல் இருக்கிறது. ஆனால் எங்கே தண்ணி கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அது குடித்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர்லேருந்து 50 லிட்டருக்கு ஒரு தடவை குடித்துக்கொள்கிறது. சேவ் வாட்டர் அப்படிங்கிறது அவர் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிற அளவிற்கு இந்த பயோடைவர்சிட்டியினுடைய தன்மை இருக்கிறது. நம்ம தான் அதை பண்ணிக்கிறதில்ல, உடனே நம்ம போய் ஏர் கண்டிஷன் போட்டு நம்ம அமர்ந்து கொள்கிறோம். ஆனால் விலங்குகள் அந்த அளவிற்கு ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. அதனால் பாலைவனமாக இருந்தாலும் சரி அல்லது சோலைவனமாக இருந்தாலும் சரி,
நம்முடைய பயோடைவர்சிட்டி மிகவும் முக்கியத்துவம், அது இந்தியாவினுடைய இது ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய தன்மையும் மிகவும் சிறப்பாக இருக்கு. நம்மளே அறியாம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும். சீரியஸா வந்து ஒன்று காடுகள், அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் பண்ணுறது க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு, இன்னொரு பக்கம் வந்து தண்ணி. அப்போ வந்து நேச்சர் தான் நமக்கு நிஜமான சந்தோஷத்தை தருது. பட் இருந்தாலும் நம்ம ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்லாம் வந்து அப்படி நம்ம எப்படியே என்ன சொல்றது அப்படி தூண்டி விடுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மள வந்து வேற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இல்லூஷன்ஸ், மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இன்டர்னலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. பட் இன்டர்னலாக நம்ம இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பயோடைவர்சிட்டி வந்து சீராக இருக்கணும் அப்படிங்கிறது புரியுது. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டேல வந்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சிக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருணன் ஆனந்தி கூட இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. ஆமாம். அதாவது வந்து முதல்லலாம் அந்த காலத்தில் வந்து மக்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்களா, காட்டோட சேர்ந்தா வாழ்ந்தாங்களா. இப்போல்லாம் வந்து லெஜர் டைமில், அதாவது காட்டோட வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பீரியட் ஒதுக்கி நம்ம அப்போ போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துடுறது இல்லையா, ஏன்னா வாழ தெரியாது இல்லை அங்கே போனால். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் வந்து ஒரு டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டச் வந்து கடந்த ஒரு 2 ஜென்ரேஷனாக இல்லாதனால தான் காட்டோட அருமை நம்மளுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், சீரியஸாக. பட் இந்த காடுகள் எந்த அளவுக்கு முக்கியம், பயோடைவர்சிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபசர் வின்சென்ட் அவர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். இந்த பல்லுயிர் சூழல் பற்றி வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் பேசணும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விலங்கு, அதாவது உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது நம்மளோட இந்தியாவில் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த வகையான தாவரம்லாம் வந்து போக போக வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு. ஓகே, அதாவது நம்ம அழிந்து போகிற விலங்குகளுக்கு முன்னாடி இதில் மெயினாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த பயோடைவர்சிட்டியில் நமக்கு தெரிந்த தாவரங்கள் விலங்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 1.8 பில்லியன் இன்றைக்கி உலகம் பார்க்கும்போது. ஆனால் இன்னும் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது 20 மில்லியனுடைய தாவரங்களையும் விலங்குகளையும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்மக்கிட்ட நிறையா பயோடைவர்சிட்டி இருக்கிறது. ஆனால் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, இது உண்மை. ஆனால் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னும் பல விலங்குகள் அழிந்து கொண்டிருக்கிறதும் உண்மை. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அதில் உதாரணமாகவே நான் சொல்கிறேன், யானை அதனுடைய எண்ணிக்கை ஒரு காலத்தில் 1,00,000 இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 27,000 குறைந்து வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய உதாரணம். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன 33 விழுக்காடு நம்முடைய வனத்தினுடைய அளவு இருக்கின்ற பொழுது அதனுடைய எண்ணிக்கை 1,00,000 இருக்கிறது. இன்றைக்கி வனங்கள் குறைந்து விட்டதனுடைய விளைவாகத்தான் இன்று அந்த யானையினுடைய எண்ணிக்கை 27,000 குறைந்திருக்கிறது. குறைந்தால் என்ன அப்படி என்று பார்க்கிற பொழுது அதனுடைய விளைவு தான் நம்முடைய நாடு எதிர்கொண்ட பெரிய சிக்கல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சம் இது போன்ற. அதே மாதிரி புலிகளை எடுத்துக்கொண்டால் புலிகள் எண்ணிக்கை இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 600 குறைந்து இப்பொழுதுதான் சற்று அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 30,000 அளவிற்கு இருந்தது. இன்றைக்கி சிங்கத்தை எங்கே பார்க்க வேண்டும் என்றால் குஜராத். இந்த அளவிற்கு இன்றைக்கி சூழல் இருந்து கொண்டு, இதனால்தான் இந்த பயோடைவர்சிட்டியுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதற்கே காரணம் நம்முடைய வனத்தை இழந்தனுடைய விளைவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி விலங்குகளோ இல்லை செடிகளோ கிட்டத்தட்ட இப்போ கணக்கிட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு நிமிடத்திற்கு 10 வகையான பயோடைவர்சிட்டி, அது விலங்காக இருக்கலாம் தாவரமாக அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கணக்கு இருக்கிறது ஒரு நிமிடத்திற்கு. என்றால் இன்றைக்கி மாறி வருகிற இந்த சீதோசனை நிலை. ஆனால் தான் இன்றைக்கி ஒரு நாடினுடைய கட்டமைப்பு கட்டடங்களில் அல்ல, அதை ஒட்டி இருக்கிற அதை வைத்திருக்கிற பயோடைவர்சிட்டியினுடைய பாதுகாப்பு. நம்ம பேச வந்து பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த பல்லுயிர் சூழல் வந்து நம்ம அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே தான் இருக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இது பாதிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் தோணும். ஸோ எப்படிலாம் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இது பாதிக்கப்படுறதுக்கு. பொதுவாகவே ஒரு வளர்ச்சி நம்ம நாட்டிற்கு தேவை, இந்த டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் நம்ம கட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு சரியான முன்னேற்பாடுடைய நம்ம பல்லுயிர்களை எந்த அளவிற்கும் பாதிக்கிற அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது.
ஆனால் தான் இன்றைக்கி உலக நாடுகள் அனைத்துமே த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற விஷயத்தை இன்றைக்கி முன்னிறுத்துகிறது. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற ஒரு நிலைக்கு எந்த ஒரு வளர்ச்சி வந்துவிட்டாலே நம்முடைய பல்லுயிர்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வளர்ச்சிகள் பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு பல வசதிகள் இந்த கட்டமைப்புகள் நகரங்களிலோ மற்ற இடங்களில் அது சாலையாக இருக்கலாம் அல்லது பெரிய கட்டடங்களாக இருக்கலாம். இருந்தால் கூட நம்முடைய பல்லுயிர்களை பாதிக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படாமல் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது. அதுதான் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது பொல்யூஷன். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய பல்லுயிர்கள் தொலைந்து போனதற்கே காரணம் பொல்யூஷன். இன்றைக்கி நகரங்களில் சிட்டுக்குருவி காணாமல் போய்விட்டது. அது காரணம் என்றால் இங்கே இருக்கிற பொல்யூஷன். அதே மாதிரி நம்முடைய தொழிற்சாலைகள் பல வகையான இதை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி அதை சுத்திகரித்து எந்த ஒரு மாசுவை இருந்தாலும் அதை சுத்திகரித்து இன்றைக்கி அனுப்புகிறக்கூடிய சூழல் இன்றைக்கி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக நம்முடைய பயோடைவர்சிட்டி அழிவுக்கு இந்த மாதிரி பொல்யூஷன் அது மாதிரி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கான்செப்டுக்கு நம்ம போக வேண்டும். அப்படி போகிற பொழுது நம்முடைய உயிர்களை நம்முடைய பல்லுயிர்களை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை என்றால் பல இன்னல்கள் உருவாகும். அடுத்து முக்கியமான இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் ஒரு விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த க்ரீன் பில்டிங். இந்த க்ரீன் பில்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த க்ரீன் பில்டிங்கில் இப்போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கவனமாக பார்த்து அதை நம்ம செய்கிற பொழுது இன்றைக்கி நகரங்களில் கூட இந்த ரூஃப் கார்டன் என்று சொல்கிறோம். அப்போ அந்த ரூஃப் கார்டன் போடுகிற பொழுது இன்றைக்கி பல வகையான புது புது நல்ல பறவைகள், மீண்டும் சிட்டுக்குருவி. பொதுவாகவே இந்த சிட்டுக்குருவிக்கு ஒரு பெரிய உடன்பாடு என்னென்னா மனிதர்களோடு இணைந்து வாழுகிற அதெல்லாம் இல்லை என்று பார்க்கும்போது நமக்கே வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீண்டும் உருவாக்க வருவதற்கு இந்த மாதிரி இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதை கொண்டு வரணும். அடுத்து புகைகள். பொதுவாக இந்த புகை ரொம்ப பகை தான் அந்த பயோடைவர்சிட்டிக்கு. அதில் நம்முடைய நகரங்களில் அதிகமாக கார்பன் மோனாக்சைடு வருகிறது. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிற மாற்றங்கள் நமக்கு சந்தோஷமாக தான். என்னென்னா இப்போ சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் உள்ள ஒரு வாகனத்தை செலுத்துவது, அதே மாதிரி இன்றைக்கி சல்ஃபர் லெஸ் டீசல், லெட் லெஸ் பெட்ரோல், இதெல்லாம் இன்றைக்கி உருவாகி கொண்டு இன்றைக்கி நகரங்களிலும் பல மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதோடு இந்த க்ரீன் பில்டிங் என்று சொல்லப்படுகிற அந்த சூழல் வருவதனால் நிச்சயமாக மாசு குறைக்கப்படும். மாசு குறைக்கப்படுவதனால் பல முறை இந்த இழந்த அந்த மாதிரி பறவைகள் இல்லை விலங்குகள் நம்மோடு இணைந்து வருகிறது. மூன்றாவது, மனிதன் சிறிது யோசிக்க வேண்டும். உதாரணமாக போகி பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நேரங்களில் என்னென்னா நம்முடைய பழைய பொருள்களை எரிக்கின்றோம். நீங்கள் அந்த எரிக்கிற பொழுது பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு உங்கள் தெருவில் நாயோ பூனையோ பார்க்க முடியாது. அது கோழியாக கூட இருக்கலாம், எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அது எளிதாக வெளியே வந்து உலாவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் இதை நாம் உணர்கிற பொழுது அந்த நேரங்களில் எரிக்காமல் இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மனிதன் குறைத்து கொண்டாலே நம்முடைய இந்த பல்லுயிர்களை பெருக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த முயற்சியில் நம்ம ஈடுபட வேண்டும். ஓகே சார், நீங்கள் சொன்ன விஷயம் கொஞ்சம் நாள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 2 வருஷமாக புரிஞ்சுட்டே இருக்குது. அண்ட் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை கடந்த போகியாக இருக்கட்டும் எல்லாருமே கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஆமாம், அவங்க பேசும்போது நமக்கு என்ன புரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா, லைக் அனிமல்ஸில் இந்த அளவுக்கு முக்கியமாக அதே மாதிரி ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் தான் நமக்கும் இருக்குது.
ஸோ வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும். அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த நினச்சோம் அப்படின்னா அது மறுபடியும் மைனஸ்லாம் போய் முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த காலகட்டங்கள்லாம் காடு க்ரீனரி நிறையா இருந்துச்சு. அப்போ மனுஷனுக்கு வந்து வாழ்றதுக்கு ஒரு குகை தான் தேவைப்பட்டுச்சு. இந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜியில் எவ்வளோ முன்னேறிட்டோம், ஆனால் நம்மளுக்கு இன்னும் காடு தேவைப்படுது. அதனால் வந்து நம்மளோட காடு தான் முக்கியம். வந்து நம்ம வாழணும் அப்படின்னா வந்து பயோடைவர்சிட்டி வந்து எப்போவுமே நம்ம ஒரு சீரான நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே அப்படிங்கிற இந்த நாளில் வந்து பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ப்ராட் மைண்டாக எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வேர்ட்ஸ் சார். தேங்க்யூ சார். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. மீண்டும் அனைவருக்கும் காலை வணக்கம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாசிட்டிவான மார்னிங் டைமில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருணன் ஆனந்தி. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சயின்ஸ் சார், அவரை பற்றி நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், முதல்ல அவருக்கு எது பிடிக்குமான்னு தெரியல. என்னோட சயின்ஸ் சார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சும்மா விளையாட்டுக்காக சில இலைகள்லாம் வந்து பிச்சிட்டேன். அப்போ அவர் வந்து நான் தண்டிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் செம்மையாக திட்டாரு. என்னன்னா ஒரு இலை தானே பிச்சு, இந்த மாதிரி எவ்வளோ பேர் செய்வாங்களே, நான் எதுக்கு அதுக்காக தண்டனைலாம் அனுபவிக்கணும், ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு எனக்கு அடுத்த வருஷம் விளக்கம் புரியல, அதுக்கும் அடுத்த வருஷம் விளக்கம் புரியல. ஏன் ஒரு 5-6 இயர்ஸாக புரியல. பட் இவ்வளோ காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அது புரியுது. ஏன்னா நானும் வந்து அவரை மாதிரி நடந்துக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து செடிகளோட முக்கியத்துவம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவையே இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ற ஒரு செடியோட இலையை போய் நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக பிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லையா? ஆமாம், சீரியஸாக. அதாவது என்னன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கோம். தவறுகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ணால் கூட எப்படி சார் நம்ம அடிக்கலாம். தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எக்னரன்ஸ் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது. அதான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் யோசிச்சுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசும்போது பெரிய ஜீனியஸ் மாதிரி யோசிக்கிற மாதிரி இந்த புல்லெல்லாம் பிடுங்கிட்டே இருப்பாங்க. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல இல்லையா? அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு காரணம் வந்து நம்ம கெஸ்ட் தான். ஏன்னா அவர் பேசின இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே அப்படிங்கிற டாபிக் வந்து எனக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் எனிவே மணிமேகலை யாரு? மணிமேகலை ஹலோ பர்சன் இல்லைங்க, நம்மளோட காவிய மணிமேகலை. ஓகே மணிமேகலை அது ஞாபகம் இருக்கு. பட் ஏன்னா இப்போ எதுக்கு நீங்க மணிமேகலை வரைக்கும் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த அளவுக்கு போற அளவுக்கு பார்த்துலாம் இல்லைங்க. அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே சூப்பரான பர்சன் யாருன்னா நம்மளோட நிரஞ்சன் பாரதி அவர்கள் தான். ஓகே அதுல வந்து ஒரு விஷயம் எடுத்து அவர் பேச போறாரு. என்னன்றத பார்க்கலாம். யானை, கடல், ரயில், இந்த 3 விஷயங்களோட இன்னொன்றையும் நம்ம சேர்த்துக்கலாம். எது தெரியுமா? விமானம். இன்றைக்கு கூட வானத்தில் விமானம் பறந்து போவதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் எல்லாமே வந்து அப்படியே கவிக்கொள்ளும். இன்றைக்கு கூட அந்த அனுபவம் வந்து ஒரு பரவசம் தரக்கூடிய அனுபவமாகவே இருக்கு. ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய ஓர் இயந்திர பறவையோ இந்த விமானம் அப்படின்னு கூட பல பேருக்கு யோசிக்க தோணலாம். ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை. ஒரு பறவை வானத்தில் பறந்து செல்லும் போது தன்னுடைய முதுகில் அது எந்த ஒரு பாரத்தையும் வந்து ஏற்றி கொண்டு போவது கிடையாது. ஆனால் இந்த விமானம், இந்த இயந்திர பறவை இருக்கு இல்லையா, அது வந்து தனக்குள்ள நூற்றுக்கணக்கான மக்களை வந்து ஏற்றி கொண்டு கடல் தாண்டி, மலை தாண்டி, கண்டம் தாண்டி வந்து இன்றைக்கு கூட பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த விமான பயணம் என்பது ரயில் பயணம் மாதிரி இது ஒரு கண்டிப்பாக சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாகவே எல்லாருக்கும் இருக்கும். என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே விமானம் பற்றி பெரிய பீடிகையாக இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல விமானம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைய பகுதியில் இடம்பெற இருக்கு. இப்போது ஒரு குழந்தைகிட்ட போய் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிடும். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். ஆனால் தெரியாத உண்மை ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ரைட் சகோதரர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் முன்கூட்டியே நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணில் விமானத்தை கண்டுபிடித்து அதை இயக்கியிருக்கிறார்கள். இதை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கே பயங்கர வியப்பாக இருக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக அதே ஆச்சரியமும் பிரமிப்பும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடந்த கிமு 3ஆம் நூற்றாண்டில் பரத்வாஜர் என்கிற மனிதர் வைமானிக சாஸ்திரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு சமஸ்கிருத மொழியில். இந்த நூலில் ஆள் இல்லாத விமானம் வந்து எப்படி இயக்கப்படணும், ஆள் இருக்கிற விமானம் வந்து எப்படி செயல்படணும், மனிதன் வந்து விமானத்தோடைய உதவியே இல்லாமல் காற்றில் பறந்து போகணும் அப்படின்னா அவன் என்னென்ன செய்யணும் என்பன போன்ற விதிமுறைகள் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் நம்ம பழமையான இலக்கிய நூலாக கருதப்படுகிற புறநானூறு என்கின்ற அந்த சங்க இலக்கிய நூலில் கூட இந்த வான ஊர்தி என்பது விமானத்துக்கு வழங்கப்படுகின்ற ரொம்ப அழகான சுவையான ஒரு தமிழ்ச்சொல். இந்த வான ஊர்தி குறிப்பான சில தகவல்கள் பதிவாகி இருக்கு. அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த புறநானூறு பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின்
வலவன் ஏவா வான ஊர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்தன கேட்பல் எந்தை சேட்சென்னி நலங்கிள்ளி. இந்த பாடலை எழுதிய புலவருடைய பெயர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். இந்த பாடல் வரிகளை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். என்னன்னா, நலங்கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னனை புகழ்ந்து தான் இந்த பாடலை புலவர் எழுதியிருக்காரு. இந்த பாடலில் அரசனை புகழ்ந்து புலவர் நிறைய புகழுரைகளை சொல்லிக்கிட்டே வராரு. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு இடத்துல வலவன் ஏவா வான ஊர்தி அப்படிங்கிற ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வரியை எழுதுறாரு இந்த புலவர். இந்த வரிக்கு என்ன பொருள்? வலவன் ஏவாத வான ஊர்தி அப்படின்னா வலவனே இல்லாமல் எப்படி ஒரு வான ஊர்தி தானாக ரொம்ப சிறப்பாக இயங்குமோ அதே போல இந்த மன்னவனுக்கும் அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் தானாகவே எல்லா நல்வினைகளும் அவனுக்கு சேரும் அப்படின்னு சொல்றார். வலவன் அப்படிங்கிறதுக்கான பொருள் விமானி அப்படின்னு. விமானி இல்லாத ஒரு விமானம் எப்படி சிறப்பாக இயங்குமோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே ஆளில்லாத விமானங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இந்த புறநானூற்று பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி. இந்த புறநானூறு மட்டுமல்ல, இதற்கு பின்னால எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் இந்த மாதிரியான ஒரு செய்தி தகவல் பதிவாகி இருக்கு. இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காவியம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே கண்ணகி ஒரு அபலை நிலையில நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கண்ணகியை கண்ட கோவலன், அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் கோவலன் இறந்து முடிந்த பிற்பாடு, கண்ணகியை கண்ட கோவலன் வான் வழியாக கண்ணகியை ஆற்றுப்படுத்தி அழைத்து போய் வான் வழியாக வேறிடம் போனான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த காட்சியை அந்த காட்டில் வாழ்ந்த மக்கள் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வழியா சுற்றுலா வந்த சேரன் செங்குட்டுவன் மன்னன் இதை பற்றி கேட்டறிந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். இது மட்டும் கிடையாது, இந்த சம்பவத்தை சீத்தலை சாத்தனார் என்கின்ற புலவர் இளங்கோவடிகளுக்கு முழு விவரங்களோட சொல்ல இளங்கோவடிகள் அதை அப்படியே உள்வாங்கி நமக்கு ஒரு இரவாத காவியமாக சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த காவியத்தை கொடுத்துருக்காரு. அந்த வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இணை வளைக்கை எதிர்கூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் நிற்பக் கண்டு கொழுநனோடு கொண்டு போயினார். சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டை கடந்து போனோம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சமய குறவரான திருஞான சம்பந்தர் கூட தன்னுடைய தேவார பாடல் ஒன்றில் இந்த விமானம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பதிவு செய்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரொம்ப உருக்கமா பக்தி ரசம் ஒழுக உருக்கமா உண்மையா சிவபெருமானை நினைத்து ஆடியும் பாடியும் செய்கிறாங்களோ அவங்கள ஒரு விமானம் கைலாசத்துக்கே கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறாரு. கைலாசத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்றாரு திருஞான சம்பந்தர். அந்த பாடல் வரிகளை இப்போ பார்க்கலாம். பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலகாண்டு வீற்றிருப்பாரே. இந்த பாடல்ல விமானம் பற்றி ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா அந்த பக்தி சிரத்தையோட நம்ம திருஞான சம்பந்தர் ரொம்ப சுவைப்பட சொல்லியிருக்காருல்ல. இந்த தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் பிரமிப்பாகவும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானா அல்லது வானத்திலிருந்து வந்த வேறு வகையான மனிதர்களா அப்படின்னு நமக்கு யோசனை வருதில்ல. நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவங்க செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முறையாக ஆவணப்படுத்தாமல் விட்டதுதான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த இலக்கிய வரிகள் தான். பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்வத்தில் இருக்கோம்ல, அப்படியே அந்த சுட சுட அதை பற்றி ஒரு வெப்சைட் நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. ஓகேவா? அந்த வெப்சைட் பேர் biodiversity international.org. ஏங்க அந்த டாபிக் வச்சதா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிட்டு வந்தீங்களா அந்த வெப்சைட்? இல்ல, அப்ப இது இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க மட்டும் யோசிச்சு பாருங்களேன். கிரேட். அது மட்டும் இல்லாம ஈஸியா ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கு. biodiversity international.org அப்படிங்கிற வெப்சைட். ஆமா. சோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் நீங்க அதிகமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ரிசர்ச்லாம் தேவைப்படும். பிகாஸ் நம்ம இப்போ அந்த அளவுக்கு நேச்சரோட ஒன்றியெல்லாம் வாழறது இல்ல. என்னதான் நேச்சரே நம்ம கூட வாழணும்னு விருப்பப்பட்ட கூட தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தள்ளி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இதை பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் இதை பத்தி நமக்கு அதிகமான ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஸோ இது ரிசர்ச் பண்ண பல விஷயங்கள் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் நானும் காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத மரங்கள் தேவையில்லாத செடிகள் இல்லை எப்படி வைக்கணும்னு தெரியாம எங்க வைக்கணும்னு தெரியாம நிறைய பேர்லாம் இருப்பாங்க. சரியா? அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வழிகாட்டியா அந்த வெப்சைட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் பண்றவங்க ஃபார்மர்ஸ் அவங்களுக்குலாம் அவங்க விருப்பப்பட்டாலும் படாட்டியும் அவங்க கண்டிப்பா நேச்சரோட
இன்ட்ரெஸ்டோட தான் இருந்தே ஆகணும் இல்லையா? ஓகே கிரேட். ஸோ இந்த வெப்சைட் பேர் வந்து biodiversityinternational.org கரெக்டா? ஆமா அவ்வளவுதான், சிம்பிள். அண்ட் இப்போ அடுத்த என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபீட்பேக் தான் கேட்க போறோம். நாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே பத்தி சும்மா தெரிஞ்சுக்கல, நிஜமாவே வந்து ஃப்ரம் த ஹார்ட் பேசணும். நீங்களும் வந்து ஃப்ரம் த ஹார்ட் உங்களோட காதுகள்லாம் எங்களுக்கு கொடுத்து கேட்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். பட் உங்களோட ஃபீட்பேக் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷோ முடிச்சுட்டு டெய்லி போய்ட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ், அதாவது நேத்தி ஷோவோட ஃபீட்பேக்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அது என்னவா இருந்தாலும் சரி, குட் ஆர் பேட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை படிச்சு திருத்திப்போம், சந்தோஷப்படுவோம். ஆமா, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், அல்லது இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதியும் உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். ஓகே, சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. உங்களோட டே இன்னைக்கு நேத்தியோட சூப்பராக கிரேட்டாக இருக்க போது இதை சொல்லிட்டு திருப்பி ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிளம்ப போகிறது புதிய FM ஸ்டேஷனில் இனி அவ என்று வருண் அண்ட் ஆனந்தி.